உங்களால நம்ப முடியல தானே நான் ஏதோ புழுவுறேன் அப்படின்னு சொல்லதான் நினைக்கிறீங்க. எஸ், 100% இது புழுவு தான். நான் புழுவுறதுக்கு தான் பிறந்தேனே. நிறைய சம்பவம்லாம் இருக்காங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் பெருந்தன்மையா ஒத்துக்க. எல்லாருக்கும் சாப்பிட்டாதான் ஏப்பம் வரும், எனக்கு புழுவுனாலே ஏப்பம் வரும். நான் பசியோட இருக்கும்போது மனிதர்களை யாராவது மீட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், அவங்க கிட்ட புழுவி தள்ளுவேன். அதுவே எனக்கு வயிறு ரொம்ப மாதிரி ஆயிட்டு ஒரு ஏப்பம் வரும். சமத்தா புழுவேன், சூப்பரா புழுவேன். புழுவத்து தான் என்னோட வேலையை. எப்பவும் புழுவி கொண்டேதான் இருப்பேன். நன்றி. குச்சமா இருக்கு ஒரு மாதிரி. யாரா இந்த வீடியோவை கிரியேட் பண்ணது? இவ்வளவு அருமையா வச்சு செஞ்சு விட்டுருக்கீங்க. வீடியோல வேற பக்கத்துல ஏதோ விஜின்னு போட்ட மாதிரி இருக்கு. விஜிலுங்க. சரி எனக்கு விஜின்னு தெரிஞ்சிருச்சு. நெல்லை மாவட்டம் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 50 பேர் கூண்டா கட்சி விட்டு விலகினாங்க தெரியுமா? அது சம்பந்தமாட்டு நேத்திக்கு நம்ம வீடியோ பார்த்திருந்திருப்போம். அதுல அந்த சகோதரர் இந்த பிரஸ் மீட்லாம் வச்சு பேசியிருப்பாங்க. அந்த பிரஸ் மீட்டோட ஒரு பார்ட் தான் நம்ம பார்த்தோம். இன்னும் சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை இப்ப பாப்போம் வாங்க. காலையில விஜய தம்பி அன்பு தம்பி 6 இளவல் அன்பு தளபதி ஆசை தளபதி எல்லாம் சொல்ல வேண்டியது. மறுநாள் காலையில பார்த்தா ரோட்ல அடிபட்டு செத்து போவாங்க. தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு ரஜினி வீட்டுல போய் கையை கட்டி நிக்க. சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம். மறுநாளே என்ன சொல்றாரு, மேடல் என்னைய பத்தி ஏன்டா சங்கிங்க? அவர் என்ன குழப்பத்துல இருக்காரா, இல்லைன்னா என்ன ஆச்சு அவருக்கு என்னங்கிறது எங்களுக்கு புரியப்படல. தமிழ் தேசியத்துல இருந்து மெதுவா விலகி இப்ப போய் ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு RSS காரர் அவரை கூட்டிட்டு போய் ரஜினியை பார்க்க போயிருக்காரு. சங்கினா செருப்ப கலத்தி காட்டின சீமாண்டைக்கு சங்கிங்கிற சக தோழன்கிறாரு. டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு. நீங்க இன்னைக்கு யார் பாண்டியர் அப்படிங்கிற பேச வேண்டிய விஷயமே இல்லை. இப்போ அதெல்லாம் காலம் கடந்து என்ன 2000 வருஷம் ஆகி போச்சு. இனிமே நம்ம எல்லாரும் தமிழர், நம்ம ஒற்றுமையா இருக்கணும், இதோட நிப்பாட்டிக்கிடணும். அவரு அதை தாண்டி யார் தமிழர்னு போய் ஒரு 2 சாதிகளுக்குள்ள சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலையில பார்க்க. மேடைகள்ல பேசும்போது வெளியில சாதி இல்லைன்றாரு. பேசுறது பூரா எங்க நிர்வாகிகள் கூட்டத்திலயோ இல்ல உள்ள பேசுறதுல முழுக்க சாதி தான். சுப்பையா கோனார் மாமா சுப்பையா கோனார்னு சொல்லு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறார். எங்கிட்ட எல்லாம் சாதியே பேசக்கூடாது, சாதியே இல்லைங்க. அவர் முழுக்க சாதியை தான் பேசுறாரு. அப்ப அவர் சொல்லுவாரா நான் செவத்தியா நாடார் சைமன் நாடார் அவர் சொல்லுவாரா? நாம் தமிழர் கட்சியில இருக்கும் சில மானமுள்ள தமிழர்கள் இவங்க எல்லாருமே என்ன ஆனாலும் இந்த RSS இதெல்லாம் எதிர்ப்பா பாக்குறாங்க இல்லையா? இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட உணர்வு. இவங்க தமிழ் தேசியம் அப்படின்றது திராவிடத்துக்கு எதிராக ஏற்கனவே கட்டமைச்சிட்டு இருக்காங்க, ரைட்டு. ஆனாலுமே அவங்களுக்குள்ளயுமே திராவிட உணர்வு இருக்கு. என்ன இருந்தாலுமே சீமான் என்னடா இப்படி போய் இந்த ரவீந்திரன் துரைசாமி கூட போய் ரஜினியை சந்திச்சுட்டு வராரு, சங்கினா சகதோழன்னு சொல்றாரு, எவ்வளவு தவறா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இருக்குல்ல, அது தப்பா நினைக்கிறாங்கல்ல, அந்த உணர்வு தான் திராவிடம். என்ன இருந்தாலும் RSS BJP அந்த கொள்கைகள் அந்த அஜெண்டாவோட சுத்துறவங்களை எல்லாம் கண்டாலே ஒரு எரிச்சலும் ஒரு பகை உணர்வும், நமக்கு இது பிடிக்கல, ஐயோ இதெல்லாம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அங்கதான் திராவிடம் இருக்கு. ஆனா என்ன சொல்றது, அவங்களுக்கு நம்ம சொல்றது புரியாது, சரியா உள்வாங்கிக்கவும் முடியாது. திராவிடம் நமக்கு எதிரி அப்படின்னு நினைச்சே அப்படியே பார்த்தே பழகிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தமிழ் தேசியம் அப்படின்றது திராவிடத்துக்கு எதிரான துருவம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப திராவிட அரசியல், அதாவது இந்த பாலிடிக்ஸ், இந்த அவங்களுடைய இந்த திட்டங்கள், இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இது பாருங்க இதுல குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஏதாவது விமர்சனம் வைக்கிறது வேற. திராவிட கருத்தியலை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஏன்னா திராவிட கருத்தியல் அப்படின்றது முழுக்க சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பேசுற ஒரு நமக்கு தேவையான ஒரு கொள்கைகள். அந்த கொள்கைகளை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றது என்ன? இதுல பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நிறைய மேடைகள் எல்லாம் சொல்லுவார். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? ஒரு நாள் பாருங்க ஆரியனும் திராவிடனும் கைகோர்த்து கொள்வார்கள் அப்படின்லாம் சொன்னார் தெரியுமா? இதுதான் உண்மையாவே நடக்கும்னு சொல்லி அவரு ஆரியத்தையும் திராவிடம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டையும் அவர் ஏத்துக்கிறாரு. இப்ப நீங்க ஆரியன் திராவிடன் அப்படின்ற கான்செப்டை ஏத்துக்கிறீங்கன்னா அப்ப திராவிடத்தை மட்டும் தானே நீங்க எதிர்க்கிறீங்க. எல்லா மேடையிலுமே நீங்க திராவிடம் தான் எனக்கு எதிரின்னு சொல்றீங்க. அப்ப திராவிடத்தை எதிர்க்கிறீங்கன்னா நீங்க அப்போ சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை, இந்த மாதிரிப்பட்ட கோட்பாடுகள், சித்தாந்தங்களை நீங்க எதிர்க்கிறீங்களா? இப்ப நீங்க ஆரியன் திராவிடன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னாரு பாருங்க, இவங்க 2 பேரும் கை குலுக்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் சொன்னதை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 பேர்ல நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க? ஆரியனா திராவிடனா? ஆரியனை நீங்க எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஆவணம், அந்த புத்தகத்துல ஆரியன் அப்படின்றதுக்கு உயர்ந்தவன் அப்படின்ற பொருளை கொண்டு அவங்க குறிச்சிருக்காங்க. ஆரியனுக்கு உயர்ந்தவன் அப்படின்ற பொருளை குறிக்குமா? நம்ம ஏற்கனவே அதை பத்தி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அப்ப ஆரியனுக்கு உயர்ந்தவன் அப்படின்ற பொருளை கொடுக்குறீங்கன்னா அப்ப திராவிடனுக்கு என்ன பொருளை கொடுப்பீங்க? ஆனா ஆரியத்தை எதிர்க்கிற மாதிரியே இந்த BJP லைட்டா எதிர்க்கிற மாதிரி லைட்டா போய் அப்படியே
ஒரு லைட்டா ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டு வர மாதிரி வந்து சின்ன எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி காட்டிப்பார், அது ஒரு பிம்பம், அவ்வளவுதான். ஆனா இங்க திராவிடத்தை மொத்தமா எதிர்க்கிறது எது? திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கைகள் எல்லாத்தையுமே எதிர்க்கிறது தான் அவருடைய முழு வேலையாவே பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இது வந்து ஆரியர்களுடைய அசைன்மெண்ட் அல்லவா, செய்துதான் ஆக வேண்டும் அல்லவா. ஆனா இந்த மாதிரி இளைஞர்கள், இந்த மாதிரி சகோதரர்கள் இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். இதுல இந்த கட்சியில நம்ம இன்னும் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னும் தொடர்ந்து முன்னெடுக்காம, என்ன இருந்தாலும் எங்க சைமனன் தாண்டா அப்படின்ற மாதிரி நிக்காம, கட்சியை விட்டு மானஸ்தனா வெளியே வந்து இவர் பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது, இது போலி தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் என்ற வார்த்தைக்குள்ள தமிழ் தேசியம் என்ற போர்வையை வச்சுக்கிட்டு இங்க ஆரிய சித்தாந்தங்களை புகுத்ததுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க மான தமிழர்கள், உண்மையான மான தமிழர்கள் இனிமேலும் அந்த கட்சியில இல்லாம வெளியேறி பயணிக்க முடிவு பண்ணிருக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா என்ன ஒரு வருத்தம், தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்கு எதிராக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் வருத்தம், அவ்வளவுதான். அம்மா தாயே பிச்சை போடுங்க. ஏய் தம்பி பிச்சை போடுறான், பிச்சை போடுங்கடா யாராவது. நான் அந்த தட்டு வச்சிருக்கேன், ₹1 கலெக்ஷன் பண்ண முடியலையே, நான் இதுக்கு வேஸ்ட் தெண்டம். ஹலோ ப்ரோ, போடுங்க ப்ரோ. அக்கா செலிபிரிட்டி ப்ரோ, சில்லற இல்லையா? டேய் கொய்யா இருக்கா பைக்கு ₹10 துப்பு இல்ல பைக்கா. ஹலோ தம்பி பிச்சை போட்டுட்டு போடா. டேய் போடா பாரு, செல்ஃபி எடுக்கறான், பிச்சை போடுறான். நான் தான் போறேங்க, அவன் செல்ஃபி எடுக்கறான், ₹1 போடுறானாச்சும் அப்படியே போறாங்க. கேட்டா அது சென்னையா. அருமையா இருக்குல்ல, நாளைக்கு எந்த கட்ட போட்டாலும் சூப்பரா பொருந்துங்க, வேற லெவல் போங்க. இதுல வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து அவர் வந்து கார்ல போறாரு, வீட்டுல வச்சுக்கிறாரு. இப்ப ஐயா ஸ்டாலின் மற்றவங்க எல்லாம் என்ன காட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்களா? அண்ணன் சீமானர்கள் அவர்கள் வந்து கார்ல போறாங்க, ஐயா ஸ்டாலின் வந்து ஷேராட்டில் போறாரு, லிப்ட் கட்டு போறாரா? ஏன் அப்படி கட்டமைக்கிறாங்க? நாம் தமிழர் கட்சி தாங்க எளிய மக்களோட அரசியலை கட்டப்படுது. அதான் எளிய மக்கள்னு சொல்றாங்க, அதனால நீங்க பங்குழுந்துல போறீங்களே அப்படிங்கறத கேள்வி கேட்க. காமராசர் இதுல போனாரு, காமராசர் கார்லாங்க போனாரு. தமிழ் தேசிய அரசியல் என்பதே எளிமையின் வடிவமா இருக்க வேண்டியது. பல்லண்டு மாதிரி ஐயா உங்கள மாதிரி தான் இருந்தாரா? ஐயா பேமினிஸ்டர் ஐயா உங்கள மாதிரி தான் இருக்கிறாரா? உங்களுக்கு நான் இந்த பேட்டின் வழியா இன்னும் பல உண்மைகளை நான் சொல்ல விரும்புறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 2016 சட்டமன்ற தேர்தல் என்ன சொல்வார் மேடைக்கு மேட? நான் ஒரு பிச்சைக்கார பையன், பஞ்சப்பராதி, ஏழை விட்டு பையன் அப்படிம்பாரு. 16 தேர்தல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில பொதுக்கூட்டம் மேடையில பேசுறார். நாங்க அவருக்கு ஒரு அறை ஏற்பாடு பண்றோம். எல்ஆர்சிங்கிற ஒரு ஆபரண மாளிகையோடைய ஒரு வீடு, அந்த வீடை நாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பேசி 30-20 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடு நாங்க பேசிட்டோம். அந்த வீட்டுல போய் தங்கறதுக்கு இவரை கூட்டிட்டு போறேன். வீட்டை மேல எங்கேயும் சுத்தி பார்த்துட்டு எனக்கு ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்க இருந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போறார். மறுபடியும் அங்க ஒரு 10,000 செலவு பண்ணி நாங்க போடுறோம். நாங்களே உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து நாங்க கட்சி வளர்த்துட்டு இருக்கோம். நீங்க காசு கொடுத்து நாங்க கட்சி வளர்த்தோமா? நாங்க இல்ல உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசை கொடுத்தது நாங்க கட்சி வளர்த்தோமா? எங்க காசு, எங்க உழைப்ப போட்டு நாங்க கட்சி வளர்த்தோம் இல்லையா? வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா இல்லையே, நான் சுடுகாட்டுல படுத்திருந்தேன்னு மேடையில பேசுறது. நான் வந்து ஏசி ரூம் போட்டு கொடுக்குறேன், ஒரு வீடு குடிச்சு கொடுக்குறேன் 10,000 ரூபாய்க்கு. அந்த வீட்டுல படுக்க மாட்டேன்ட்டு ஒரு ஹோட்டல்ல போய் படுக்கிறாரு. இது ஒரு உதாரணம். 2016 இப்ப நடந்த உதாரணம் சொல்றேன். அஸ்தம்பட்டியில ஒரு கூட்டத்துல நெய்தல் படை அமைப்புன்னு சொல்லி பேசி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கு முன்ஜாமீன் வாங்க வராரு. 15 நாள் கையெழுத்து போடணும். அங்க ஒரு அறையில தங்க வர்றாரு. வின்சென்ட் கேஸ்டல் ஒரு பெரிய ஹோட்டல் சேலத்துல. அந்த ஹோட்டல்லாம் நான் தங்கினது இல்ல, வரலாற்று சொல்லி நாங்க அந்த ஹோட்டல்ல தங்கினது இல்ல. ஆனா சீமானுக்கு அந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தரோம். உள்ள ரூமுக்குள்ள போனதும் பார்த்துட்டு ரூமை பார்த்துட்டு ஒன்னும் சரியில்லையே, ஜிம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஜிம் இல்லைன்னாங்க. ஜிம் இல்லையா அப்படின்ட்டு உடனே ரேடிஷன் ஹோட்டல்ல ரூம் போடுங்கிறார். ரேடிஷன் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது, சேலம் ஹோட்டல்லாம் சுத்திட்டு இருக்கேன். ரேடிஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, அதை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போறோம். அது கடல் மாதிரி இருக்கு அந்த ஹோட்டல். கண்ணாடியில தான் கதவே திறக்குது. அதை பார்த்தே பயந்துட்டோம். போயிட்டு எவ்வளவுங்க ஒரு நாளைக்கு வாடகைன்னு கேட்டோம். 14,000 ரூபாங்கிறான். 14,000 ரூபாய் அங்க ரூம் போட சொல்றாரு. எப்படி 14,000 ரூபாய்? நீங்க சுகபோகியா வாழ்றதுக்கு, நீங்க அப்படியே மிதக்கிறதுக்கு, பணத்துல மிதக்கிறதுக்கு, இதுதானே தமிழ் தேசிய அரசியல்? அவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த காசுல இவங்கெல்லாம் வந்து எதையாவது ஒரு மாற்றம் நடந்துராதா? இவங்களெல்லாம் அந்த மாதிரி மண்டையை கழுவி வச்சிருக்கீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே அடிமைப்பட்டு போயிருக்காங்க, எல்லாம் சுடுகாடா மாறிடுச்சு, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி மண்டைய கழுவி அவங்க கிட்ட இருந்து அவங்க உழைக்கிற காசை சுரண்டி திரள்நிதின்ற பெயர்ல இவங்க எல்லாம் பேசுறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? முன்னாள் நாத்தாக்கா நிர்வாகிகள், முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்க.
அவங்க எல்லாம் இப்படி புலம்புறாங்க, எவ்வளவு கதறாங்க பாருங்க. எளிமையான மக்களுக்கான அரசியல் பேசுறேன்னு சொல்லிட்டு திரிறவரு ஏன் சும்மா ஒரு ரூம்ல தங்க மாட்டாராமா? ஏன் ஹோட்டல்ல போய் தான் தங்குவாராமா? அதுக்கு மக்களுக்கு பணம் தான் வேணுமா? ஏன் அவர்கிட்ட சொந்தமா உழைச்சு பணம் சம்பாதிச்சு அதுல போய் தங்க மாட்டாராமா? ஏன் மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி, அதுவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற இந்த மாதிரி பேசுறாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது என்ன சும்மா எல்லாம் என்ன கோடி கோடியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து தரணுமா? எதுக்கு? ஏன் சும்மா போய் தங்க மாட்டீங்களா? இதுலயும் சும்மா அவங்க ரெடி பண்ணி தர ரூம்லயோ அதுலயே போய் தங்க மாட்டீங்களா? அதுலயும் இவரு ஜிம்முக்குள்ளதான் போய் நொட்டுவாராம். ஏன் ஜிம்ல நான் இருக்க முடியாதோ? ஏர்போர்ட் கட்ட கூடாதான், அந்த இடத்துல ஏர்போர்ட் உழணும்னு சொல்லுவாரு எல்லா இடமும். ஆனா இவரு போறதே பாத்தீங்கன்னா மதுரைக்கும் திருச்சிக்கும் கோவைக்கும் பிளைட்ல தான் போயிட்டு வருவாரு. ஏன் எளிமையா இருக்கிறவரு ரயில்ல பஸ்ல எல்லாம் போக மாட்டாரோ? பிளைட்ல தான் போவாரோ? சாதாரண ஹோட்டல்ல எல்லாம் தங்க மாட்டாரு. அதுவும் பிச்சை, அதுவும் மக்கள் தர பணத்துல திரள் நிதி பிச்சையில கொண்டு போய் தங்க வைக்கிறது. அதுவும் சாதாரண ஹோட்டல்ல தங்க மாட்டாரு இவரு, ரேடிசன் ப்ளூல தான் போய் தங்குவாரு இவரு. அதுவும் சூட் அறையில தான் தங்குவாராமா. எத்தனை கட்சிக்காரங்க அவங்க பொண்டாட்டியோட தாலியெல்லாம் அடகு வச்சு இந்த மாதிரி காசை கொண்டு போய் கொடுத்து ஏமாந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வழியில கதறலை பார்த்து கட்சிக்குள்ள இருக்கிற சாம்பி பயலுக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க? இவனுங்க எல்லாம் தமிழின துரோகி. இப்பவே தெரிஞ்சுட்டாங்களே இவங்க எல்லாம் துரோகின்ட்டு. இப்பவே தெரிஞ்சது ரொம்ப நல்லது அப்படின்லாம் இருந்து உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க சாம்பி பயலுக. தமிழை வச்சு தமிழர்களை வச்சு வியாபாரம் பாக்குறது தான் இந்த ஆளோட நோக்கம். வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவரு மேடை போட்டு மேடையா பேசுவாரு. என்ன பேசுவாரு? தமிழர்கள்னா எல்லாம் இலக்காரமா போயிட்டோமா? தமிழர்களை எல்லாம் என்ன கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க தமிழர்களை எல்லாம் கொன்னு குவிச்சிங்களே இலங்கையில அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? தமிழர்களை வச்சுதான் இவர் பொழப்ப ஓட்டுறாரு. தமிழர்களை எல்லாம் கேவலமா நினைச்சிட்டு இருக்காரு. இதோ ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா தங்க மாட்டேன், நான் அங்கதான் போய் நொட்டுவேன், 10,000 ரூபாய்க்கு தான் எனக்கு ரூம் வேணும், 15,000 ரூபாய்க்கு தான் எனக்கு ரூம் வேணும்னு போய் நிக்கிறதுலாம் என்னது? அவன்கிட்ட இருந்தே காசை வாங்கி அவனுக்கு தவறான எண்ணங்களை போதிச்சு தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் எதிர் துருவமா அவனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி அவனுக்கு மண்டைக்குள்ள பூத்தி விட்டு அவனை தமிழ் இனத்துக்கே எதிரான ஒருத்தனை மாத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி சிங் சாங் அடிச்சிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நாம் தமிழர் ஜாம்பிகள், உள்ள இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் ஜாம்பிகள். இந்துத்துவம், RSS, பாஜக திட்டம் வகுத்து இவர்களுடைய அந்த விடுதலை தத்துவமான தமிழ் தேசியம் என்பதையே நாம் கை கொண்டு விட்டால் என்ன என்று இன்று தமிழ் தேசியத்தை அவர்கள் அந்த நாசகார சக்தி கவ்வி இருக்கிறது. அவர்கள் ஒரு புது தமிழ் தேசியத்தை இங்கே நிறுவ பார்க்கிறார்கள். சனாதன தமிழ் தேசியம். சீமான் அவர்கள் பேசுறது சனாதன தமிழ் தேசியம். இந்த பைத்தியக்காரனுங்கள்லாம் நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா கமெண்ட்ல எல்லாம் வந்துகிட்டு தமிழ் தேசத்துக்கு எதிரா இருக்க, நீ தமிழ் தேசத்துக்கு எதிரா இருக்க அப்படின்னு கேட்டு நம்மளை கேனத்தனமா விமர்சிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய், நாங்க எப்படா சொன்னோம் தமிழ் தேசியத்துக்கு எதிர்னு? பைத்தியக்காரனுங்களா? தமிழ் தேசியத்துக்கு நாங்கெல்லாம் எதிரே கிடையாது. திராவிடம்னு சொன்னா தமிழ் தேசியத்துக்கு எதிரா? தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு தான் நாங்க எப்பவோ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். திராவிடத்தை எதிர்க்கிறதுன்றது தமிழ் தேசியத்தையும் எதிர்க்கிறது மாதிரிதான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்க என்னடா புதுசா திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னா நாங்க எப்போத்தோ இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் கம்யூனிஸ்டாவும் இருக்காங்க சில பேர். இப்ப கம்யூனிஸ்ட உணர்வு இருக்கிறதுனால அவன் தொழிலாளர்னு சொல்லக்கூடாதா? ஒண்ணு கம்யூனிஸ்ட்னு சொல்லு, இல்ல நான் தொழிலாளர்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா? தொழிலாளர்கள் சாதாரணமான தொழிலாளர்களும் இருப்பாங்க, அது போக கம்யூனிச உணர்வு கொண்ட தொழிலாளர்களும் இருப்பாங்க. அப்ப அந்த தொழிலாளர்கள் அவன் நீ கம்யூனிஸ்ட் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் ஒண்ணு திராவிடம்னு சொல்லு, நான் தமிழ்னு சொல்லு. அது என்ன திராவிடம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? திராவிடம்னா தெலுங்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிதான் சொல்லி தந்திருக்காரு அவங்க அண்ணன். இந்த முட்டாள் பேசுறத நம்பிக்கிட்டு திராவிடம்னா தெலுங்குன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க போல இருக்கு இந்த பைத்தியக்காரனுங்க எல்லாம். பெரியார் எங்களின் பெருமைக்குரிய முன்னத்தியேர், வழிகாட்டி. அவர் பெண்ணிய உரிமைக்கு போராடினார், தான் போராடினார். சாதிய ஒழிப்பு, தீண்டாமைக்கு போராடினார், தான் போராடினார். பகுத்தறிவு கருத்துக்களை ஊற்றினார், ஆமா ஊற்றினார். அது நாங்க எதிர்க்கவே இல்லை, ஏற்கிறோமே. அவர் உங்களுக்கு வழிகாட்டினா எப்படி? பெண்ணிய உரிமைங்கிற 72 வயதுல ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சவரை போய் பெண்ணிய உரிமையை அங்கிருந்து எடுத்துட்டு வரன்ற என்ன பேசிட்டு? பெரியார் இவருக்கு வழிகாட்டியா இல்லையா? பெரியாரை இவர் வழிகாட்டியா எடுத்துக்கிட்டாரா இல்லையா? ஒரு நேரம் வழிகாட்டின்றாரு, ஒரு நேரம் வழிகாட்டி இல்லைன்றாரு. டேய் தம்பிகளா, ஒரே ஒரு கேள்விடா, எப்படிடா இந்த ஆளு பின்னாடி நம்பி போறீங்க?
இல்ல புரியலடா டேய். ஒரு கொள்கை தெளிவு கிடையாது, ஒரு சரியான இலக்கு கிடையாது, என்னத்தை எதிர்க்கிறோனே தெரியாம கேணத்தனமா எதிர்க்கிறாரு. தன்னோட சொந்த கட்சிக்காரனே எதிர்கட்சிகள்கிட்ட காசு வாங்கிட்டு தோக்க விடுறாரு. RSS பிஜேபி கூட போய் நான் சங்கினா சக தோழன்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றாரு. மாத்தி மாத்தி இவருடைய கருத்துக்களுக்கே முரண்பாடா இருந்துகிட்டே இருக்காரு. ஒரு நேரம் பெரியார வழிகாட்டின்றாரு, இல்லன்றாரு. ஒரு நேரம் பெரியார போற்றி புகழ்றாரு, இன்னொரு நேரம் இல்லன்றாரு. திமுக இருக்காரு, அதிமுக கிட்ட காசு வாங்குறாரு, நாம் தமிழர்னு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாரு, மாத்தி மாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவரை எப்படிடா நம்புறீங்க? உண்மையாவே புரியலடா டே. கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கடா தயவு செஞ்சு தம்பிகளா. இன்னொரு சூப்பரான சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? சந்தோஷம்னு சொல்லிட்டேன், மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அரசியலை கரைச்சு குட்டிச்சு அப்படி பயங்கரமான ஒரு தெளிவோட அரசியல் அணுக போறாரு. சீமானண்ணனை மட்டும் நாம் இவ்வளவு நாள் பேசிக்கொண்டிருந்தோம். இன்னையில இருந்து இனிமே நமக்கு கண்டென்ட்டுக்கு கூடவே ஒரு ஆள் ஜாயின் ஆயிருக்கு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. இனிமே நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. வேற லெவலா ஜாலியா இருக்க போகுது. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.